ஸ்ரீ வெயிலுகந்த விநாயகரின் அருளாலும் 14 சித்தர்களின் துணையாலும் ஸ்ரீ அரியநாச்சி ஜோதிட சிரவண யூடியூப் சேனல் உறவினர்கள் அனைவருக்கும் வணக்கம். உலகில் ஆகச்சிறந்த யோசனைகள் எல்லாம் பயனற்றவைதான். நீங்கள் செயல்படாதவரை உங்களின் செயலை உடனே துவங்குங்கள். உங்களின் பொன்னான நேரம் இது. நேர்களே, இன்றைய காணொளியில் நாம் பார்க்க இருப்பது கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். நமது சேனலை பார்ப்பவர்கள் புதிய நபர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா அடுத்தடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு அப்பதான் வசதியா இருக்கும். காலபுருஷனின் 6வது வீடு கன்னி. மென்மையாகவும் இனிமையாகவும் இருப்பது கூட ஆபத்தை ஏற்படுத்தும் என்பதை உலகிற்கு உணர்த்துவது கன்னிதான். உலக வாழ்க்கையில் மனிதன் இடைமுகத்தில் அலைந்தால் நோய், எதிரி, கடன்களால் அவதிப்படுவான் என்பதை உலகிற்கு உணர்த்தினதும் கன்னிதான். கன்னி லக்னத்தில் பிறந்தவர்கள் மென்மையான சுபாவமுடையவர்கள், இனிமையாக பேசுபவர்கள், தர்ம குணமும் இரக்க மனமும் கொண்டவர்கள். எது நல்லது எது கெட்டது என்று நல்லது கெட்டதை அறிந்து நடப்பவர்கள் கன்னி லக்னத்தில் பிறந்தவர்கள். கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகமான நண்பர்கள் இருப்பார்கள். உடல் உழைப்பு அற்ற தொழிலை செய்ய விரும்புபவர்களாக இருப்பார்கள். இருந்த போதிலும் அவர்களது அறிவு கூர்மையாலும் மூளை பலத்தாலும் எந்த ஒரு தொழிலையும் செய்து வெற்றி பெறுபவர்களாக இருப்பார்கள். இவர்களுக்கு மூளை பலம் அதிகம். ஏனென்றால் கன்னியில் புதனின் முதல் பாதி ஆட்சி வீடு, பிற்பாதி உச்ச வீடு. கன்னி லக்னத்தில் பிறந்தவர்கள் எதையும் பார்த்தவுடனே கற்றுக்கொள்ளும் அறிவாற்றல் படைத்தவர்கள். எதையும் கணக்கு வழக்கோடு, அதாவது ஒரு விஷயத்தை கணக்கு வழக்கோடு கச்சிதமாக செய்து முடிக்கும் வல்லமை படைத்தவர்கள். கன்னி லக்னத்திற்கு 2ஆம் வீடு துலாம் வீடு, சுக்கிரனின் ஆட்சி வீடு, சனி பகவானின் உச்ச வீடு, சூரியனின் நீச வீடு. 2வது ஸ்தானமானது குடும்பம், வாக்கு, தனஸ்தானம். இவருடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் எப்பொழுதும் கலகலப்பாகவே இருப்பார்கள். ஏனென்றால் இது சுக்கிரனின் ஆட்சி வீடு. இவரது குழந்தைக்கு பின் இவருக்கு செல்வம் சேரும். 5ஆம் இடத்தின் அதிபதி சனி பகவான் இங்கே உச்சமாகிறார். இவருடைய தந்தை மற்றும் தந்தை வழி உறவினர்களால் இவருக்கு தன இழப்புகள் ஏற்படும். ஏன்னா சூரியன் 12ஆம் இடத்தின் அதிபதி, அவர் இங்கே நீசமாகிறார். 3ஆம் இடம் விருச்சகம், செவ்வாயின் ஆட்சி வீடு, ராகுகேதுவின் உச்ச வீடு, சந்திரனின் நீச வீடு, தைரிய வீரிய ஸ்தானம். அடி மனதில் தைரியமும் ரகசியமாக ஒரு செயலை திட்டம் தீட்டி கண்ணுக்கு தெரியாமல் எவரையும் அழிப்பதிலும் வல்லவர்கள் இவர்கள். இவர்களுக்கு இளைய சகோதரிடம் விரோதமும் பகையும் உண்டாகும். ஏனென்றால் 3ஆம் இடத்தின் அதிபதி செவ்வாய் தான் 8ற்கும் அதிபதியாகிறார். 4ஆம் இடம் குருவின் ஆட்சி வீடு தனுசு. 4ஆம் இடம் வீடு, மனை, வாகனம், தாய் ஸ்தானமாகும். இவருடைய தாய் கௌரவமானவராகவும் பொறுப்புணர்ச்சி உடையவராகவும் இருக்கப்பட்டிருப்பார். ஏனென்றால் 4ஆம் இடத்தின் அதிபதி குரு. இவரது தாயால் இவருக்கு வீடு, மனை, வாகனம் போன்றவை அமைய பெறலாம். தாயிற்கு காரகமான சந்திரன் வீடான கடகத்தில் குருவானவர் உச்சமாகிறார். 5ஆம் இடம் மகரம், சனி பகவானின் ஆட்சி வீடு, பூர்வீக புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம். இவருடைய பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனைகள் தோன்றி கிடைக்கப்பெறும் அல்லது பிரச்சனைகளால் தாமதமாக கிடைக்கப்பெற்றவராக இருப்பார். ஏனென்றால் சனி பகவான் ஆட்சி வீடு. இவருடைய குழந்தையானவர் இவருடைய சொல் பேச்சு கேட்காத பிடிவாத குணமுடைய மந்தமான குணமுடையவராக இருப்பார். செவ்வாய் 8ஆம் இடத்தின் அதிபதி செவ்வாய் இங்கே உச்சம் பெறுகிறார். 6ஆம் வீடு கும்பம், சனி பகவானின் ஆட்சி வீடு, ரண ரோக சத்ருஸ்தானம். இவருடைய பூர்வீக சொத்துக்களாலும் குழந்தைகளாலும் கடன் விரோதம் ஏற்படும். ஏனென்றால் 5ஆம் இடத்தின் அதிபதி சனி பகவான் தான் 6க்கும் அதிபதியாகிறார். இவருக்கு மூட்டு வலி, முழங்கால் வலி போன்றவை ஏற்பட அதிக வாய்ப்புண்டு. 7ஆம் இடம் மீனம், குருவின் ஆட்சி வீடு, களத்திரஸ்தானம். இவருடைய மனைவி கௌரவமானவராகவும் வசதி படைத்தவராகவும் நல்ல புத்தி கூர்மை உடையவராகவும் அழகானவராகவும் இருக்கப்பெறுவார். ஏனென்றால் 7ஆம் இடத்தின் அதிபதி குரு பகவான்
அங்கே 2ஆம் இடத்தின் அதிபதி சுக்கிரன் உச்சமாகிறார். இவருடைய மனைவியின் சொல்லுக்கு ஜாதகர் கட்டுப்பட்டவராகவே இருப்பார். லக்னாதிபதி 7ஆம் இடத்தில் நீசமாகிறார். இவருடைய நண்பர்கள் பணக்காரராக அமையப்பெற்று இருப்பார். அதிலும் குறிப்பாக பெண் நண்பர்கள் அதிகமாக இருக்க வாய்ப்பு உண்டு. கூட்டு தொழில் இவருக்கு லாபம் தரும். இருந்த போதிலும் அது அவருக்கு ஒத்து வராது. ஏனென்றால் உபய லக்னத்தாருக்கு 7ஆம் இடம் பாதகஸ்தானம், 8ஆம் இடம் மேசம், செவ்வாயின் ஆட்சி வீடு. சட்ட சிக்கல்களும் நீதிமன்ற வழக்குகளையும் சந்திக்க நேரிடும். அரசின் விரோதம் உண்டாக வாய்ப்பு அதிகம். ஏனென்றால் 12ஆம் இடத்தின் அதிபதி சூரியன் அங்கே உச்சமாகிறார். 8ஆம் இடத்தின் அதிபதி செவ்வாய். குழந்தைகளால் இவருக்கு அவப்பெயரும் அவமானமும் ஏற்படும். 5ஆம் இடத்தின் அதிபதி சனி பகவான் இங்கே 8ஆம் இடத்தில் நீசமாகிறார். இவருக்கு நெருப்பு, கரண்டு, ஆயுதம், விபத்து, கண்டங்கள் ஏற்பட அதிகமான வாய்ப்பு உண்டு. 9ஆம் இடம் ரிஷபம், சுக்கிரனின் ஆட்சி வீடு. இவருடைய தந்தை நீண்ட ஆயுள் கொண்டவராகவும் இவர் தந்தையை வைத்து வாழ்க்கை வாழ்பவராகவும் இருப்பார். இருந்த போதிலும் தந்தை ஜாதகரின் சொல்லுக்கு கட்டுப்பட்டவராகவே இருப்பார். ஏனென்றால் லக்கணத்தில் சுக்கிரன் நீசமாகிறார். இவருடைய தந்தை செலவாளியாகவும் சொகுசு வாழ்க்கை வாழ்பவராகவும் தாயின் சொத்துக்களை வைத்தும் அல்லது சொத்துக்களை விரயம் செய்தும் வாழ்ந்து வருவராக இருப்பார். 10ஆம் இடம் மிதுனம், புதனின் ஆட்சி வீடு. ஜாதகர் அறிவாற்றலாலும் தொழில்நுட்பங்களாலும் தொழில் செய்வராக இருப்பார். பெரும்பாலும் இவர்களுடைய தொழில் கணக்காளர், செய்தியாளர், அச்சிடுபவர், இடைத்தரகர், வங்கியாளர் போன்ற பணிகளை செய்து வருவராக இருப்பார்கள். குறிப்பாக இவர்களுக்கு மாமன் உறவுகள் நன்மையை தரும். 11ஆம் இடம் கடகம், சந்திரனின் ஆட்சி வீடு. தாயால் இவருக்கு பெரும் லாபம் கிட்டும். ஏனென்றால் சந்திரன் 9ஆம் இடத்தில் உச்சமாகிறார். இவரது மனைவியின் வருகைக்கு பின் இவருக்கு வீடு, மனை, வாகனம் அமையப்பெறும். ஏனென்றால் 7ஆம் இடத்தின் அதிபதி குரு இங்கே உச்சமாகிறார். 12ஆம் இடம் சிம்மம். இவருக்கு அரசு வழியில் வரி செலுத்துவதும் அல்லது அரசினிடம் கடன் பெற்று திருப்பி செலுத்துவதிலும் விரைய செலவுகள் ஏற்படும். தந்தை மற்றும் தந்தை வழி உறவினர்களிடம் விரோதமும் வீண் பகையும் உண்டாகும். அல்லது அவர்களின் உறவுகள் விரயமாகும் அளவிற்கு இல்லையே என்று கூட ஆகும். நிம்மதியான உறக்கம் இவர்களுக்கு கிட்டுவது அரிது. நேயர்களே, இதுவரை கன்னி இலக்கணத்திற்கான பொது பலன்களை பார்த்தோம். மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நீங்க நமது சேனலுக்கு புதிய நபர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் போடுங்க, மறக்காம பெல் பட்டனை தட்டிடுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.